Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. திரும்பவும் நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அதாவது மார்க்கெட்டில் புதுசாக மார்க்கெட் பார்க்குறாங்க இல்லைங்களா, மார்க்கெட் ஒரு சூதாட்டமாக, இல்லை மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வரவங்க நமக்கு தெரியல அதனால் லாஸ் பண்ணிவிடுமா, இல்லை மார்க்கெட் வந்து கேம்லிங்காக, என்ன தான் நடக்குது மார்க்கெட், நம்மளால் வந்து பணம் பண்ண முடியுமா முடியாதா, நிறைய கேள்விகள் மனசில் இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 6 months ஆகிருக்கலாம், மேபி 1 year ஆகிருக்கலாம், 2 years ஆகிருக்கலாம். இதில் நம்மளால் பணம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போது எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து நம்ம தெரியாமல் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக வந்து கேம்லிங் தான். ஓகேங்களா, எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழிலை நம்ம தெரியாமல் பண்ணாவோ, இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாவோ அது வந்து கேம்லிங். நம்ம காசு போட்டு பண்ணுற எல்லா விஷயமும் வந்து கேம்லிங் இல்லை. காசு இல்லாமல் நம்ம தெரியாமல் எந்த விஷயம் பண்ணாலும் அந்த கேம்லிங் தான். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இங்கேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்லி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன நம்பர் இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரிங்கில் போட்டிருக்கீங்க, இந்த ரிங்கில் வந்து உங்களால் எந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியும் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ரிங் இது. ஓகேங்களா, அதில் உங்களால் என்ன நம்பர் கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட் ரிங்கில். ரெண்டாவதுல இருக்கிற ரிங்கில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். அப்புறம் மூணாவது ரிங்கில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். நாலாவது ரிங்கில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு 2 வருஷமாக நீங்கள் வந்து ஆயிருக்குதுன்னா, இது அடுத்த ஒரு 2 வருஷம் அப்படின்னா டோட்டல் 4 வருஷம் ஆகுது. அடுத்த 2 வருஷம்னா ஒரு 6 வருஷம் ஆகுது. அடுத்த 2 வருஷம்னா ஒரு 8 வருஷம் ஆகுது உங்களுக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபைட் போட்டுக்கிட்டு சொல்கிறது வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் பணத்தை கொண்டு வருவீங்க, களி ஆகிட்டே இருக்கும், கொண்டு வருவீங்க, களி. இதில் இருக்கிற நம்பர் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து இதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேங்களா, அடுத்து ஒரு 2 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி தோணும். மேபி இதில் ஒரு சிலர் கண்டுபிடிக்கலாம், சரி இதில் வந்து இதுலேயும் 1 தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு 2, 3, 4, 5 வருஷத்தில் கழிச்சு அந்த 1 நம்பர் கொஞ்சம் லேஸாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாம் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில். இது வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க, சார்ட் ரீட் பண்ண வந்துட்டு நம்ம இப்போ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் கேண்டில் ஸ்டிக் வருது. இதில் வந்து ஒரு டிப்ஸ் கால்ஸ் யாரும் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதமாக ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க, நல்லா வந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்குது. அப்புறம் வந்து ஒரு சில சேனல் வந்து நமக்கு ஃப்ரீயாக டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்காங்க. அப்படிதான் கண்டிப்பாக அதை வச்சு இதில் நம்ம பணம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து கேம்லிங் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து தவிர்த்துருங்க. கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் கேம்லிங் கிடையாது. சரி, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னா, அதாவது அறியாமையில் மார்க்கெட்டை அணுகிறாங்க இல்லைங்களா, அதாவது அறியாமையில் எனக்கு எதுவும் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது அப்படின்னு உள்ளே வராங்க இல்லைங்களா, அவங்களுடைய பணத்தை மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இந்த 6வது வருஷத்துல 8வது வருஷத்தில் இந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் இருக்காங்க சொல்லிங்களா, இவங்க வந்து அறியாமையில் வர மார்க்கெட் அணுகிறாங்களே அவங்களோட பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லப்போனால் விஷயம் தெரியாமல் மார்க்கெட்டு உள்ளே வரவங்க பணத்தை, விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க பணத்தை, அவங்களுடைய பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டு இதுதான். இது கேம்லிங்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்கு அந்த 6 வருஷம் 8 வருஷம் கற்றுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்றவங்க பணத்தை கொண்டு வராதிங்க. உங்களுடைய அந்த அவ்வளோ வருஷத்தை வந்து மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்ற முழுக்க செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இல்லை இதை விட்டுட்டு என்கிட்ட பணம் எவ்வளோ வேணா பணம் இருக்குது, நான் ஒரு 6 மாதத்தில் கற்றுக்குவேன், இல்லை 3 மாதத்தில் கற்றுக்குவேன், யாராச்சும் ஒரு வெபினார் செமினார் அட்டன் பண்ணால் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா வெபினார் சொல்லித்தராங்க, இல்லை 1,00,000 ரூபாய் கொடுத்தா வெபினார் சொல்லித்தராங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் 3 மாதத்துலலாம் ட்ரேடிங் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஸோ இதில் வந்து முழுக்க உங்களுடைய அனுபவத்தை தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணமே தவிர உங்களுடைய கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்காதவங்க மறக்காமல் உங்களுடைய டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், பரவாயில்ல, எனக்கு அது எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சரி சார், அப்போது கேம்லிங் இல்லை அப்படின்னு சொல்லுங்க, பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்க, ரைட், ஓகே. அப்போது இந்த சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறாங்களே அவங்களுடைய ஸ்டோரி என்ன, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க அதையும் பார்த்துடலாம். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர ட்ரேடர்ஸ்க்கெலாம் லாஸ் ஆகாது அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா, லாஸ் கண்டிப்பாக ஆகும்.
20 ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் நான் சொல்கிறது, ஒரு நாளைக்கு 20 ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லை 20 நாளைக்கு 20 ட்ரேட் பண்ணாங்களோ அது தேவையில்லை. மொத்தத்தில் 20 ட்ரேடுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கும் 5லேருந்து 6 லாஸ் ஆகும். ஓகேங்களா, 5லேருந்து 6 லாஸ் ஆகும். அந்த லாஸ் எப்போ ஆகும்? ஓகேங்களா, முதல் ட்ரேட்லையா, 2வது ட்ரேட்லையா, 3வது ட்ரேட்லையா தெரியாது, அவங்களுக்கே தெரியாது அது. ஆனால் அப்படி ஒரு வேளை 3வது ட்ரேட்லையோ 4வது எப்போ லாஸ் ஆனாலும் அந்த லாஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்குது. அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் அதான். ஆனால் அதையே நம்ம புதுசாக ஒரு வருஷத்துலேயே 6 மாதத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண தெரியறதில்ல. மெயின் பிரச்சனை அதுதான். ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா, புதுசாக வரவங்ககிட்ட 1 லேக் இருக்குதுன்னா அவங்களுடைய பணத்தை வந்து அதை யூஸ் பண்ணுற விதமே வேறு. ஓகேங்களா. இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் கம்ப்ளீட் சொல்லியிருக்கிறது அந்த வீடியோ. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறது அந்த மணி மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ இதுலேயும் நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் தெரிவிச்சுக்கிறேன். இது பாருங்கள், புதுசாக 1 லேக் எடுத்துகிட்டு வந்து அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெகுலராக மார்க்கெட்டில் அவங்ககிட்டே அதே 1 லேக் இருக்குது, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அவங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கும். ஸோ அந்த பணத்தை விடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக 1 லேக், உங்ககிட்ட 1 லேக் இருக்குது, அவங்ககிட்ட 1 லேக் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கேபிட்டலை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க? ஓகேங்களா, அந்த எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேள்வி. அதே இவங்க அந்த கேபிட்டல் எப்படின்னா பர்சன்டேஜ் வைஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கேபிட்டல்லேருந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 10 டிவைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு என்ன 10,000 rupees ஒரு ட்ரேட் கிடைக்குது. அந்த 10,000 rupeesல இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ், 5%, 2%, 3%, மேபி அவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினாக யூஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு ப்ராஃபிட்டுக்கான வழியை நோக்கி அவங்க ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த புதுசாக வரவங்களுக்கு ட்ரேடுக்கு இவங்க அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் புதுசாக வரவங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 10 ட்ரேட் பண்ணாங்கன்னா இவங்களும் வந்து 6 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதை பற்றி பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் அந்த சக்ஸஸ் ரேஷியோவை யூஸ் பண்ண தெரியல புதுசாக வரவங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் ஆனாவோ லாஸ் ஆனாவோ அடுத்தது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. யார்? இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. சிஸ்டம் அதாவது அந்த அன்றைக்கி ட்ரேடோ அந்த டைம் ட்ரேடோ அவங்க என்ன மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணியிருக்காங்களோ, மேபி ஒரு நாளைக்கு அவங்க 20 ட்ரேட் எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த ட்ரேடு வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபஸ்ட் 1 ஹவரில் அந்த டைமிங் இருக்கும். ஓகேங்களா. அந்த 9:15 மணி 10 மணி அவங்க எந்த டைம் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம் அவங்க செட்டப் அவங்களுக்கு செட் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரலாம் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. மேபி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு மேலே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் பண்ணுறாங்க 10 ட்ரேட் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மேலே பண்ணுறது கிடையாது. ஆனால் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தால் இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க, அகைன் வந்து இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட லாஸுக்கான முக்கிய காரணம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது இஷ்யூ அதே நம்ம நெகட்டிவ் சினாரியோ வரலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு, ரைட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ் ஆனதை அகைன் ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே சினாரியோ இங்கேயும் பாருங்கள், செகண்ட் ட்ரேட் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. இவங்களும் இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லி இவங்களும் இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் இந்த லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த லாஸ் என்னவோ சேம் அதே ரிஸ்க்கு தான் அவங்களால எடுக்க முடியும். அதாவது இந்த 5% 1% என்ன ரிஸ்க்கை வச்சாங்களோ சேம் அதே ரிஸ்க்கு தான் வந்து இதுலேயும் இன்னொரு ட்ரேட்லேயும் எடுப்பாங்க. ஆனால் இதே புது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்த ட்ரேடில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் செட்டப் இருக்காது. நோ செட்டப் ஒன்லி ரிவெஞ்ச், நோ செட்டப் ஒன்லி ரிவெஞ்ச். ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டப் இங்கேயே முடிஞ்சிச்சு, அந்த செட்டப் இங்கே அப்ளை பண்ணிவிடுவாங்க, அந்த செட்டப்பை இங்கே அப்ளை பண்ணிவிடுவாங்க. அந்த செட்டப்போடைய ரிசல்ட் வந்து லாஸ் வந்துடுச்சு அப்படின்றதுனால அடுத்த செட்டப் இல்லாமையே வந்து என்ட்ரி ஆவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அப்போ டிசிப்ளினும் போச்சு, எந்த குவான்டிட்டின்னு இல்லை, அதாவது பர்சன்டேஜ் நோ பர்சன்டேஜ், என்ன பிளைண்டாக இருப்பாங்க. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ அது டார்கெட் எவ்வளோ எதுவுமே தெரியாது அடுத்த ட்ரேடில். ஸோ இவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபெயில் ஆகிடுது. இதனால் வந்து மார்க்கெட் கேம்பிளிங், மார்க்கெட் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, எனக்கு லாஸ் அதிகமாக கொடுக்குது அப்படின்ற ஒரு இஷ்யூக்கு வந்து வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய வீடியோ தொடர்ச்சி கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்னதை நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்து வீடியோ பண்ணுறோன்னா அதனுடைய லைக்ஸ் வியூஸ் எந்த அளவுக்கு வருதோ, ஸோ அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் போடலான்னு பார்த்து நான் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ நிறைய மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அதனுடைய வியூஸ் வந்து அந்தளவுக்கு வரல, மோட்டிவேஷனல் லைக்ஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனுடைய லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.
அதே மாதிரி நீங்களும் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக கிடையாது. இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். இன்றைக்கி கூட ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்னிங்கில் கோட்டக் பேங்க்கில் ஒரு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து மார்க்கெட் பிஃபோர் அந்த என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து சென்ட் பண்ணி 10:03 AM. இது வந்து இமாமையில் ஒரு பை சைடு இருந்தது. ஆனால் பை சைடு ப்ரைஸ் போகவே இல்லை. அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு அதையும் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது பாருங்கள், இது வந்து கோட்டக் பேங்க்கில் வந்து சேல் சைடு வியூ இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். அதாவது மார்னிங் நல்ல ஒரு கேப் டவுனு, ஒரு ரீடெஸ்ட், அகைன் ஃபாலிங் வியூ இருந்தது. ஸோ ப்ரைஸும் ட்ரிகர் ஆனது. ஆனால் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஏன் அந்த பக்கம் உங்களுக்கு சின்னாரி உங்களுக்கு ஃபுல்லாக அதில் கூட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம் பாருங்கள். பையர்ஸ் ட்ரைங் டு புஷ், சின்ன சின்ன விஷயம் வந்து லேர்னிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் காசு பணம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கி 4 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் காசு எதுவும் கிடையாது. இதில் ஜாயின் பண்ணிட்டுக்கும் காசு கிடையாது. லைஃப் டைமுக்கு ஃப்ரீ உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, சார் இதில் கோட்டக் பேங்க்கில் சேல் சைட் கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, நம்ம வந்து நிஃப்டி பேங்க் இல்லைங்களா? ஸோ பேங்க் நிஃப்டின்னு வந்து மார்னிங்கில் ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் ரீடெஸ்ட் போனது. ஸோ ரீடெஸ்ட்டில் வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்தது. பிரேக் டவுனில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சு. ஆனால் வந்து கோட்டக் பேங்க் வந்து ஃபால் ஆகலை. ஓகேங்களா? எந்த கோட்டக் பேங்க்? ஓகே, கோட்டக் பேங்க்கு ஃபால் ஆகலை. கோட்டக் பேங்க் எங்கே நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுமோ அங்கேயே கட் ஆகிட்டு அங்கேயே ரிட்டர்ன் மேலே வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகேங்களா? நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே வரல, பரவாயில்ல. அதாவது நம்ம எடுத்த தவறான ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்துமான்றது வந்து கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு பேசிக்கிறோம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான நெட்டில் கொடுத்துமா அப்படின்றது கேள்வி. இப்போ பாருங்கள், நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் நெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வேளை கீழே வந்துட்டு உங்களுக்கு அப்போ கொடுத்தா நமக்கு வந்து டபுள் பாட்டம் வந்து இந்த கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ரியலாக வந்து அந்த ஸ்டாப் லாஸ்க்கான ஒர்த் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். முக்கியமாக ஸ்டாப் லாஸ் கொடுக்குற ரீசன் என்ன, நம்ம கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுமா, அன்னெசரியாக ஸ்டாப் லாஸ் கொடுக்கல இல்லையா அப்படின்றதுல நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து கீழே அகைன் வரவே இல்லை. அது ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு கீழே வந்ததுன்னா திரும்ப உங்களுக்கு சேல்ஸ் ரேட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த ப்ரைஸ் நமக்கு கீழே வரவே இல்லை. நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடுதுனால இக்னோர் சிஸ்டம் க்ளோஸ் அப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் கூட உங்களுக்கு மெசேஜ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். எஸ்எல் ஹிட் க்ளோஸ் த சிஸ்டம், டோன்ட் ரீவெஞ்ச் ட்ரேட். எத்தனை மணிக்கு அமைச்சிருக்கேன்? 10:55. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் என்ன, ஜஸ்ட் உங்களுக்கு வியூ என்னோட வியூ என்னென்னு ட்ரையாங்கில் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு அதனோட ஹை அதனோட லோ உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் என்னோட பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இது நிறைய பேர் காசு கொடுத்தா தான் ஜாயின் பண்ணிக்குவாங்க, இதில் டிப்ஸ் கொடுக்குறாங்களே, இது கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்வாங்க. கண்டிப்பாக எதுவும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.